ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என் பசங்களுக்கு பிடிச்ச குடமிளகா சாதம் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். 3 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 குடமிளகா விரையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச சாதம் அதை ஆற வச்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்குவோம். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சி. பட்டை கிராம்பு சேர்த்துக்குவோம். கிராம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுவோம். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து சாதத்துக்கு சேர்த்தே போட்டுக்கணும். அப்போ தான் சாதத்தில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். சாதம் போட்டுட்டு உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே உப்பு திட்டு திட்டாக தெரியும். இப்போ கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்குவோம். குடமிளகா நல்லா வதங்கட்டும்.
அதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஈவனாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்துற வேண்டியதான். நான் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறி விடணும். நான் நார்மல் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸில் செய்யலை. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. வெள்ளை சாதம் இல்லாமல் நல்லா ஈவனாக கிளறி விடணும். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுடுவோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குடல் மிளகாய் சாதம் ரெடி. இது பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தாவோட இதை சாப்பிடும்போது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.